அக்கா என்னம்மா எல்லாம் ரெடிக்கா. நீ ஒரு 5 மினிட்ஸ் கீழே வந்துட்டு போனா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். பிரியா, என் வாழ்த்துக்களை நான் இங்க இருந்தே தெரிவிச்சுக்கிறேன். எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் யாரையும் பார்க்க விரும்பாத எதை எப்படிமா அத்தனை பேருக்கு முன்னாடி வர சொல்றேன்? ப்ளீஸ்க்கா. ஓகே, வரேன். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். எனக்காக எல்லாரும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ப்ரொஃபசர் வந்ததும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஓகே. நான் இப்போ இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏண்டி? நான் யாருக்காக இந்த பர்த்டேய இவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சனோ அவங்களே இங்க இல்லாதப்போ இந்த செலிப்ரேஷன் மிக வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஐம் சாரிக்கா. எனக்கு ஒன்னு அடிக்கடி பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு. அதனால நான் தான் நீ இல்லாதப்போ உன் போட்டோ ப்ளோ பண்ணி மாட்டி வச்சிருந்தேன். அதுவும் மனசை புண்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. பிரியா, please leave me alone. Mohan Chandradas. Yes, sir. Naresh. Yes, sir. Nazar. Yes, sir. Priya. Many happy returns of the day. என் பர்த்டே ஒன்னு இன்னைக்கு இல்ல. சாரி பிரியா, நேத்து ஈவினிங் மராதன் ரேஸ்க்காக ஸ்பெஷல் கோச்சிங் இருந்தது, அதனால தான் வர முடியல. நானும் என்னோட பர்த்டேய ஸ்பெஷலா தான் அரேஞ்ச் பண்ணிருந்தேன். பிரியா, இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறியே? அதான் சாரி சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் சிரிக்கிறது. அப்படியே இருங்க, உங்களோட போட்டோ எடுத்துக்கிறேன். ரெடி ரெடி ப்ளீஸ். இதுதானே வேண்டாங்கிறது. ரெடி. Just a minute, please. Thank you very much. உட்காருங்க. உட்காருங்க சார். Sure. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, போன்விட்டா, ஹார்லிக்ஸ்? As you like. Just a minute. நீ வந்து நின்றால் வாய் மூடுமே, பொன்மானே செந்தேனே வந்தேனே, உன் கண்ணை கண்டேனே என்னை நானே, அழகான பூக்கள். அது யார் பாடுறது? அது கனவோடு ஏங்கும் இளம் பூங்கொடி, கண்ணாடி பார்த்தால் தாங்காதடி. கனவோடு ஏங்கும் இளம் பூங்கொடி, கண்ணாடி பார்த்தால் தாங்காதடி. என் மௌனம் என் எண்ணம் சொல்லாத
அக்கா பிரேமா, அக்கா உங்களுக்கு எப்படி? காலேஜ்ல படிக்கும்போது எப்பவும் ஸ்போர்ட்ஸ்ல மீட் பண்ணிருக்கோம். அப்ப நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேண்டியது இல்ல. பேசிட்டு இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்து ரொம்ப நேரமாச்சு. ஒரு வார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் இப்போ ஸ்டூடெண்ட் மகேஷ் இல்ல, ஐ எம் ப்ரொஃபசர் மகேஷ். எப்படியோ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகேஷ், பிரேமா, உங்களுக்கு இந்த வடை எப்படி வந்தது? ப்ளீஸ் அத கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான், அதுல எனக்கும் பங்கு. சாரி சாரி பிரேமா. நான் ஏற்கனவே புண்பட்டு இருக்கிறேன், நீங்களும் புண்படுத்தாதீங்க. காலேஜ்ல படிக்கும் போது என்னோட விளையாட்டு உங்களை பாதிப்புக்குள்ளாக்கிடுச்சு. இப்போ விதியோட விளையாட்டு என்ன பாதிச்சிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. அது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மகேஷ். நான் பாம்பேக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் எங்க அப்பாவை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு கார்ல திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்ப ரோட்ல ஒரு கார் தாறுமாறா வந்து எதிர்பாராம அந்த விபத்து ஏற்பட்டுடுச்சு. மயக்க தெரிஞ்சு கண் விழிச்சு பார்த்தப்போ முகத்துல அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்போ என்னோட முறை மாப்பிள வந்து, பிரேமா, ஐ எம் வெரி சாரி டு சே, எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல. உன் சொத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நிச்சயமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க இருந்த ஒரே ஒரு காரணம் உன்னுடைய அழகுதான். அந்த அழகு இப்போ உன்கிட்ட இல்ல. எனிவே, விஷ் யூ குட் லக். நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அப்பீல் பண்ணாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரேமா, டோன்ட் வீப் ப்ளீஸ். நான் தான் அழகின்னு கர்வமா இருந்தேன். இப்போ இந்த 4 சுவர்களுக்கு மத்தியில அடங்கி கிடக்குற. பிரேமா, அது உங்களோட காம்ப்ளெக்ஸ். தங்க விக்கிரகத்துல வடு இருந்தா அத தரையில எரிஞ்சிடுறது இல்ல. ஏன் பௌர்ணமி நிலவுல கூட வடு இருக்கு. அதுக்காக நிலவே வேண்டான்னு யாருமே ஒதுக்கிடுறது இல்ல. இது ஒரு பெரிய காயமே இல்ல. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மெடிசன்ல இத ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணிடலாம். எஸ், டோன்ட் வரி. இப்படித்தான் சார் தனக்குள்ள காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு எப்போ அழுதுகிட்டே இருப்பாங்க. அக்கா, எங்க காலேஜுக்கு வயசான ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அவர் இவருதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? எங்க அக்கா யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. அன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப எல்லார்கிட்டயும் நல்லா மூவ் பண்றாங்க. சோ அடிக்கடி நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். தேங்க்யூ, கண்டிப்பா வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. ஐயோ, இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு சிரமம். பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதல் கிடைத்திருக்காது அப்படின்னு பெர்னாட்ஷா சொல்லிருக்காரு. அது தெரியுமா? அதே பெர்னாட்ஷா அடுத்த வரையில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை இருந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. எது எப்படியோ, நான் மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து உன்னை பார்த்ததுல, ஐம் சாரி, உங்களை பார்த்ததுல எனக்கு நிச்சயமா ஒரு ஆறுதல் இருக்கு. நோ, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு தான் ஆறுதலா இருக்கு. காலங்களே சொல்லுங்களே, காதல் ஒரு வேதம், வேதங்களின் சாரங்களை நான் பாடுவேன் நாளும். ஓடைக்கரை பூக்கள் எல்லாம் உன் பேரையே பாடும். ஓடைக்கரை பூக்கள் எல்லாம்
எனக்காக என்ன பிரசன்ட் கொண்டு வருவீங்க? என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும்? ஏன் மகேஷ் பேச மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்து என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மகேஷ். இல்ல பிரேமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் அவரை காதலிக்கிறேன்னு சொன்னா என் முகத்துல வடு ஏற்பட்டதுனால வேற வழி இல்லாம அவரை காதலிக்கிறேன்னு தப்பா நினைச்சுப்பாரோ? அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாரு. அப்படி நினைச்சா என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பாரா? காதலிக்கிறேன்னு சொன்னா நான் அவளுக்கு ஹெல்ப் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன்னு தப்பா நினைப்பாளா? இல்ல இல்ல முன்ன மாதிரி லவ் பண்ண முடியாதுன்னு மறுத்துடுவாளா? எப்படியோ அவளை மறக்கணும்னு நினைச்சிருந்த என்ன சூழ்நிலை அவளை நினைக்க தூண்டிடுச்சு. ஆனா அவளை லவ் பண்றேன்னு நேர்ல சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இப்பவும் இல்லை. ஏன்னா மறுபடியும் அவ முடியாதுன்னு சொல்லிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. எதுக்கும் கடைசியா ஒரு லெட்டர் எழுதி கேட்கலாம். கரெக்ட், இதான் மேட்சிங். ஆமா, நம்ம லவ் யார் கன்வே பண்றது?